ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அவங்க வந்து புதுசாக ஒரு ஜாப் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஜாப், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜாப்போட ஜென்ரலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெக்குயர்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல். ஸோ அவங்க வந்து இந்த கேட்டகரியில் தான் ஜாப் எடுக்க போகிறாங்க. இந்த ஜாப்போட அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 29 நவம்பர் வந்து சண்டே, அடுத்த மாதம் 29ஆம் தேதி சண்டே வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இந்தியன் ஆயில் கம்பெனி. ஸோ சென்ட்ரல் பேங்க் ஜாப் தான் இது. உங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25,000லேருந்து 1,05,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ஃபோர் ப்ரொடக்ஷன், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் மெக் ஃபிட்டர், ஜூனியர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்டு. ஸோ மொத்தம் 4 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்னா 49 போஸ்ட் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் மெக் ஃபிட்டர் அவங்களுக்கு வந்து 3, இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா 4, குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து 3 years டிப்ளமோ இன் கெமிக்கல் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஆர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் முடிச்சிருக்கணும். 50% மார்க் கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் அண்டு ஓபிசி கேண்டிடேட்க்கு. இதே 45% இன் கேஸ் ஆஃப் எஸ்சி கேண்டிடேட் அகெயின்ஸ்ட் ரிசர்வ்டு பொசிஷனில் இருந்தீங்கன்னா. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரொட்டேஷன் ஷிஃப்ட், பம்ப் ஹவுஸ், ஃபயர் ஹீட்டர், கம்ப்ரஸர், டிஸ்டிலேஷன். ஸோ அதில் கேட்குறாங்க. சேம் ஜூனியர் இன்ஜினியரிங்க்கு 3 year டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபார் ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபிட்டருக்கு சேம் 50 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா 3 years டிப்ளமோ இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கேட்குறாங்க. ஸோ அதில் அப்படி இல்லைனா கண்ட்ரோல் இன்ஜினியரிங் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டி 50% மார்க் கேட்குறாங்க. இதே நீங்கள் பிடபிள்யூடி எஸ்சி நான் ரெஜிஸ்டர்னால் 45%. மினிமம் 1 year அவங்க வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் குவாலிட்டி கண்ட்ரோல். சேம் அவங்க வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் வித் மினிமம் 50% மார்க், அப்படி இல்லைனா 45%. மினிமம் 1 year போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் ஹெச்பிஎல்சி, எக்ஸ்ஆர்எஃப். ஸோ அதுதான் பார்த்துக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்டு இந்தியன் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கணும். ஃபுல் டைம் கோர்ஸாக இருக்கணும் ஆர் டிப்ளமோ கோர்ஸாக இருக்கும். மினிமம் 50% மார்க் இருக்கணும். நோ எஜுகேஷனல் பிரேக் இருக்கக்கூடாது. 45% எஸ்சி அண்ட் பிடபிள்யூபிடி கேட்டகரி. நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆஃப் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிங்கன்னா ஷெல் நாட் பி கன்சிடர்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் ஆஃப் கோட் 101 அண்ட் 104. இந்த கோட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து எம்எஸ்சி முடித்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஸோ பிஎஸ்சி பிசிஎம் மட்டும்தான் இந்த லெவலுக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் உங்களோட 10th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு மினிமம் 8 yearsலேருந்து மேக்ஸிமம் 26 years வரைக்கும் இருக்கலாம். ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 years வந்து எஸ்சிக்கும் 3 years ஓபிசி கேண்டிடேட்டுக்கும் கொடுக்குறாங்க. பிடபிள்யூபிடினா 13 years கொடுக்குறாங்க. செலெக்ஷன் மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் ப்ரொஃபஷனல் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ மினிமம் 40% வந்து நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் இருக்கணும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து 1:2 ரேஷியோவில்
உங்களுக்கு வந்து போஸ்ட்டு போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும் அந்த ரேஷியோவில். உங்களை வந்து ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஆயில் கம்பெனின்றதுனால ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாப் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா, இவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மெயில் கொடுத்தும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் ஃபோன் மூலிமா கிளியர் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7/11 அடுத்த மாதம் 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். நீங்கள் ஆன்லைன் மூலிமா பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 18/12 டிசம்பர் 18 வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு சாஃப்ட் காப்பியாக பிடிஎஃப் வந்து சைஸ் ஆஃப் 20 MBக்குள்ளே இவங்களோட மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி விட்றணும். ஃபோட்டோகிராஃப் அண்டர் செல்ஃப் அட்டஸ்டேஷனோட. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து போடுவாங்க ஒரு ஸ்டேட்டில். ஸோ நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ராவல் வந்து அவங்களே பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஃபார்ம் தான் இது அனெக்சர் 1ன்றது. ஸோ உங்களோட ரோல் நம்பர் கொடுப்பாங்க, டேட் ஆஃப் எக்ஸாம், போஸ்ட் அப்டேட், வென்யூ அட்ரஸ், கேட்டகரி. ஸோ கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா SC ST PWD இந்த கேண்டிடேட்டுக்கு மட்டும் அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு கிடையாது. ஸோ ஜேர்னி டீட்டெயில் ஃப்ரம் டு ரயில் ஆர் பஸ். ஸோ என்ன டேட்டு, டிக்கெட் நம்பர், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் போகிற மாதிரி இருந்தால். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஏன்னா உங்களுக்கு ரீபேமெண்ட் கவர்மெண்ட்லேருந்து பேங்க்கில் தான் போடுவாங்க, கையில் கொடுக்க மாட்டாங்க. உங்களோட நேம் ஆஃப் பேங்க், அக்கௌண்ட் ஹோல்டர், பிரான்ச் அக்கௌண்ட் நம்பரு, கோடு, IFSC கோடு. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஃபோட்டோ காப்பி எல்லாமே இருக்கணும், செல்ஃப் அட்டஸ்டோட. ஸோ போட்டுட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாஃப்ட் காப்பி ஆர் ஹார்ட் காப்பி எப்படி நீங்கள் ஸ்கேன் பண்ணணும்னா, உங்களை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில். ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஐடென்டி ப்ரூஃப், லைக்வைஸ் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எக்ஸட்ரா. 10th 12th சர்டிஃபிகேஷன் அண்ட் மார்க் ஷீட், டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட், ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், காப்பி ஆஃப் SC ST OBC அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும், கேஸ்ட் சர்டிஃபிகேட். PWBTனா அதுக்கான ஐடி ப்ரூஃப், எக்ஸ் சர்வீஸ்மேன் அதுக்கு. ஸோ அவங்க ஐடி ப்ரூஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அப்படி இல்லையா டிஸ்லைக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஜாப்போட ட்ரை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.